ராமராமா சனிக்கிழமை 11ஆம் தேதி பராபவ வருஷம் ஆனி மாதம் 27ஆம் தேதி துவாதசி திதி கிருத்திகா நட்சத்திரம் கார்த்தால 8:39 வரை, பின்பு ரோஹிணி நட்சத்திரம், கண்ட யோகா கௌலவகரணம், ராகுகாலம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. கோயில் குளங்களில் நதிகளில் தீபம் ஏற்றி விடுவதன் உள்ள அர்த்தம் என்ன? அதாவது ஆலயத்தில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். தேவதா சந்நிதியில் தீபங்கள் ஏற்றுறது, ஆகாஷ தீபம்னு பேர். வெட்ட வழியில் தீபத்தை ஏற்றி வைக்கிறது இது பெரிய புண்ணியத்தை கொடுக்கும், பித்திருக்கள் எல்லாருக்கும் திருப்தியை கொடுக்கும் அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்கிறது. நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கும் அப்படின்னு. இது மாதிரி நதிகளில் ஸ்நானம் பண்ணினா அதில் தீபத்தை ஏற்றி விடுவா ஸ்திரீகள்லாம். அதில் மங்கள திரவியங்கள்லாம் நதியில் போட்டு தீபத்தை ஏற்றி விடுறது. நதியே தேவதா ரூபம் இல்லையா? கங்கா அப்படின்னா அது ஒரு பெரிய தேவதை, யமுனான்னா தேவதை, காவேரிங்கிறது ஒரு பெரிய தேவதை. அப்படிங்கிறச்ச அதை நாம் பூஜிக்கிறோம். அந்த பூஜ்யதா பாவத்தோட அதை நாம் அணுகிறோம். அதுக்கு மங்கள திரவியங்கள்லாம் போட்டு நமஸ்காரங்கள் பண்ணி அந்த நதியிலேயே குளித்து அந்த நதிக்கே அர்க்கியம் கொடுத்து இப்படி அதுக்கு தீபத்தை ஏற்றி விடுறது. இதெல்லாம் அதனால தான் கங்காஹாரத்தி அப்படின்லாம் பண்ணுறா இல்லையா? காசியில் நித்தியம் நடக்கிறது கங்காஹாரத்தி அப்படின்னு. தீபத்தை ஏற்றி விடுறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் பண்ணி அந்த நதிகளை நாம் பூஜை பண்ணுறோம். அதனால விசேஷமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம். ஆமாம்.